இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை பார்க்க போகிறோம். அரைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரவாவை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்சிருந்தால் தயிர் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வாசனையாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் காரத்தூள் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு பிசைங்க. அப்படியே ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரன்னு கிறிஸ்பாக இருக்கும் வடை. ஸோ ரொம்பவும் தண்ணி அதிகமாக விட்டு பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கிற மாதிரியே மாவை கன்சிஸ்டன்சியோடு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour இல்லை 20 minutes ஊற வச்சா கூட போதுமானது தான். 1/2 hour ஊறுற கேப்பில் கொஞ்சமாக பச்சை மிளகாயை நறுக்கிக்கோங்க. பட் விரையை ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிவிடுங்க. தென் ஆனியன் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, வடைக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகே நீங்கள் தட்டி போடக்கூடிய வடையை போடுங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கையில் எடுத்து கூட நீங்கள் தட்டி போடலாம், இல்லை ஒரு இலையை யூஸ் பண்ணி கூட தட்டி போடுங்க. ஒரு 3 to 5 minutes குக் பண்ணிங்கன்னா வடை ரெடி ஆகிடும். கிறிஸ்பி கிரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இன்ஸ்டன்ட் வடை ரெடி. இந்த இன்ஸ்டன்ட் வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.